Hi friends, welcome to my channel. Sony KLV32W622E இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் பிளிங்கிங் செட் வந்திருக்கு. இந்த 4 டைம் பிளிங்கிங் ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு ஃபால்ட் வரும். சோனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளிங்கிங் அடிப்படையில் உங்களுக்கு ஃபால்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 6 டைம் 5 டைம் 4 டைம் 3 டைம் 2 டைம் 1 டைம் அப்படின்னு இருக்கும். இது 4 டைம் பிளிங்கிங். அதனால் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். மதர் போர்டில் ஷார்ட்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போது 19.5 வோல்ட் வந்து இன்புட் ஆகும். இன்புட் ஆன உடனே 12 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு பேனலுக்கு போகும். அந்த பேனல் 12 வோல்ட் வந்து இதில் மிஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்னா உடனே அதை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரொடெக்டில் வந்து நம்ம 4 டைம் வந்து பிளிங்கிங் சிக்னல் வந்துடும். 12 வோல்ட் வரல அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 4 டைம் வந்து பிளிங்கிங் ஆகும். அப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த 4 டைம் பிளிங்கிங் ஆன உடனே நம்ம வந்து ஒரு கன்வெர்ட்ரு எடுத்துக்கலாம். இந்த கன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வந்து அவுட்புட் உங்களுக்கு வரணும். இது நிறைய மாடல் கன்வெர்ட்ரு இருக்குது. நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கன்வெர்ட்ரு ஒன்று வரும். இது வந்து நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு 5 வோல்ட்டாக வரும். அதுலேருந்து இன்க்ரீஸபிள் டிக்ரீஸபிள் அப்படின்னு வரும். ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது குறையும் ஏற்றலாம் குறையலாம். இது வந்து வோல்டேஜை வந்து எப்படி என்ன பண்ணலாம் இந்த கன்வெர்ட்டரில். அந்த கன்வெர்ட்டர் தான் நான் எப்போவுமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். மதர் போர்டுக்கு பேனலுக்கு கூட நான் அந்த கன்வெர்ட்டர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது இந்த கன்வெர்ட்டர், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைங்க சோனி இது வருது. அதனால் இது பார்த்து கரெக்டாக நீங்கள் வோல்டேஜெல்லாம் மெஷர்மெண்ட் செக் பண்ணி தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எடுத்து இன்புட்டுக்கு கொடுத்துட்டேன். நான் 5 வோல்ட் இன்புட்டு, 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து கரெக்டாக அந்த காயில் பக்கத்தில் இருக்க சின்ன கெப்பாசிட்டரில் சால்டர் பண்ணியிருக்கேன். அந்த சால்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த சால்டர் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உடனே அந்த செட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது 19.5 வோல்ட் உள்ளே போயிட்டு உடனே உங்களுக்கு 12 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த கன்வெர்ட்டர் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த ஐசிக்கு வந்து சிக்னல் போன உடனே அந்த 4 டைம் பிளிங்கிங் ப்ரொடெக்ஷன் இதை கட் பண்ணிடும். சிக்னல்லாம் உங்களுக்கு வந்துடும், படமும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இப்போ பாருங்கள், படம்லாம் உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் மெக்கானிக்காக இருந்தால் இப்படி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் இந்த பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ண வேண்டாம். உங்களால் கரெக்டான அந்த சால்விங் பண்ண முடியாது. இதை நான் முழுக்க மெக்கானிக்காக அவங்களும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா குறை நிறை எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் ஒருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க. அப்போ தான் எதனா எனக்கு குறை இருந்துச்சுன்னா நான் அதை திருத்திக்க முடியும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருன்னா இது பண்ணணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.